ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு இன்னியர் ரேடியன்ட் சீசனோட 3rd எபிசோடு தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் பார்த்ததுல ஹீரோ மனசுல ஏதோ ஒரு ஆழ்ந்த சோகம் இருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டியிருப்பாங்க. இதுக்காக அவன் ரொம்ப டிப்ரெஸ்டா இன்ட்ரோவர்ட்டா இருந்திருப்பான் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை காட்டுறாங்க. ஆக்சுவலா இவன் தன்னோட அம்மாவை பிரிஞ்சிருப்பான். அம்மா என்னை விட்டு போகாதீங்க அப்படின்ற மாதிரி கதற அவங்க அம்மா பெட்டி எடுத்துட்டு போற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா இவன் டிராயிங் பண்ணாலே பிடிக்காம பயங்கரமா டார்ச்சர் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் இவன் தனியா யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருக்கான். அந்த சமயத்துல அப்பாவை பார்க்க போக அப்பாவும் இவனோட ரூமுக்கு வந்திருக்காரு. ரூமுக்கு வந்த உடனே அவன் காஃபி எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. பட் அவரோட தாட்ஸ் இன்னும் அவன் டிராயிங் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு டிராவை திறந்து பார்த்தா அது ஃபுல்லா டிராயிங். மெயினா அதுல அவங்க அம்மாவும் இவனும் இருக்க மாதிரியான ஒரு டிராயிங். அதை பார்த்துட்டு கட்டுப்பானவர் இன்னுமாடா டிராயிங் பண்ணிட்டு இருக்க, அவங்க கிட்ட நான் எத்தனை தடவை படிச்சு சொன்னேன் டிராயிங் பண்ணாதன்ட்டு அப்படின்னு அந்த போட்டோவெல்லாம் கிழிச்சு போட்டுட்டு அதுல இருக்க அந்த பெயிண்டிங் மெட்டீரியல்ஸ் இருக்கும் இல்லையா, மொத்தத்தையும் தூக்கி போட்டு உடைச்சு வீட்டையே நாசம் பண்ணிட்டு கண்ணா பின்னான்னு அவனை பார்த்து கத்திட்டு இனிமே என் மூஞ்சில முழிக்காத அப்படின்ற மாதிரி ஒரு மெஸ்ஸியே பண்ணிட்டு கிளம்பிடுறாரு. அதுல உடஞ்சு போய் இதுக்கப்புறம் எதுக்கு நம்ம வாழணும், நம்ம இஷ்டத்துக்கு நம்ம டாடி விடலையே அப்படின்னு உட்காந்து அழ ஆரம்பிக்கிறான். அவங்க அப்பா உடைச்சதுல அந்த சமயத்துல தான் அவனோட கண்ணுல ஒரு கீரல் இருந்திருக்கும் போல இருக்கு. இதை நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்திருப்போம். ஆக்சுவலா அப்படியே அவர் பிஹேவ் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் இவன் மனசு உடைஞ்சு போய் தற்கொலையே பண்ணிக்க கிளம்புறான். மாடியில இருந்து கீழே குதிக்க ட்ரை பண்ணும்போது அந்த சமயத்துல தான் ஹீரோயின் கிட்ட இருந்து டக்குன்னு மெசேஜ் வர அது டிஸ்டர்ப் ஆகி வெளியில குதிக்க வேண்டியவன் வீட்டுக்குள்ள விழுந்துடுறான். இந்த சமயத்துல தான் அவ நீங்க எனக்கு கொடுத்த பெண்ணை என்னோட லைஃபே சேவ் பண்ணிடுச்சு, நீங்க எனக்கு ஒரு சேவியர் அப்படின்ற மாதிரி பயங்கரமான கமெண்ட்லாம் அனுப்பியிருப்பா. அதை பார்த்துட்டு நீங்க தாங்க என்ன சேவ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள சொல்லிக்கிறான். ஸோ அதுலேருந்து அவகிட்ட பேசவும் ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா வாய்ஸ் வழியா பேசுறானோ இல்லையோ முக்காவாசி சேட் பண்ணிட்டே இருந்திருக்கான். ஸோ அதுல மெயினா இவளுக்கு இந்த கத்திரிக்காய்னா பிடிக்காது, மழைனா ரொம்ப பிடிக்கும், மண்வாசனா இன்னும் பிடிக்கும், அதுலயே இந்த ஸ்குவிட்னா சுத்தமா பிடிக்காது, அதுல நியான் கலர்ல டெக்கரேட் பண்ணி வச்சா எனக்கு சுத்தமாவே பிடிக்காது, அப்படிலாம் நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருப்பா. ஸோ அதை நினைச்சு பார்த்துக்கிட்டே ஒவ்வொரு சமயமும் அவளுக்கு கத்திரிக்காய்னா பிடிக்காது இல்லையா அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டு இருப்பான். அதே சமயத்துல இந்த விஷயங்களை இவகிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கான். அதாவது இவ தான் அவனுக்கு மெசேஜ் பண்ணா அப்படிங்கறத சொல்லாம எனக்கு ஒரு பர்சன் என்ன 2 தடவை காப்பாத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த கதையை முடிச்சுட்டு நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்க அவளோ கோட்டை அவங்கிட்ட கையில கொடுத்துட்டு அவளோட பேனா காண போச்சே அப்படிங்கிற மனசோடய போயிட்டு இருப்பா. இருந்தாலும் இவன் பின்னாடி போய் அவளோட மனசை மாத்தி அவளை திரும்பவும் சிரிக்க வைக்க ட்ரை பண்றான். பட் முடியவே இல்லைங்க. அவ பாட்டுல கோவமா தான் பேசிட்டு அவனை விட்டு போறா. இருந்தாலும் பின்னாடியே போய் இங்க பாருங்க, நான் கிம்மோட ஆபீஸ்ல 3 மாசம் தான் வேலை செய்ய போறேன், அதுக்கப்புறம் நான் யூஎஸ் கிளம்பிடுவேன், அது வரைக்கும் நம்ம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், சந்தோஷமா பழகலாம், இந்த ஒரு கமிட்மெண்ட்டும் இல்ல, என்ன நம்புங்க அப்படின்ற மாதிரி அவளோட கையை பிடிச்சு ப்ராமிஸ் பண்ணிட்டு அந்த பக்கம் கிராஸ் பண்ணி ஓட அவளோட கையில பாத்தீங்கன்னா ஹெர்பல் டீ இருக்கு, இதை குடிச்சிங்கன்னா அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஃப் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொடுத்துட்டு போவான். இவளும் இந்த பக்கம் யார்கிட்டயுமே பழக பிடிக்காம பேனா காணா போச்சு அப்படின்னு அதை வச்ச இடத்த தொட்டு பார்த்து திரும்பவும் அழுதுகிட்டே அட்டிக்குள்ள உட்காந்துட்டு இருக்கா. இந்த பக்கம் கேஃபிடீரியால ஹீரோ தண்ணிக்குள்ள பூவை போட்டு வச்சிருந்தான் இல்லையா, அந்த கப்பு ஃபுல்லா மண்ணை நிரப்பி இதுல நீ சேஃப்டியா இருப்ப அப்படின்ற மாதிரி அதை ரசிச்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் வீட்டுல ஹீரோயினோட பாட்டி அவளோட தங்கச்சி 3 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு லாஸ்டா ஒன்னு கடைக்குட்டி இருந்துச்சு, சாங் ஹேடம். அது இப்ப ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருக்கு, அதுவும் எலிமெண்டரி ஸ்கூல். அதை முடிக்க போதான், அதுக்கப்புறம் சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணிக்க போதான். அதை கேட்ட உடனே 2 பேரும் ஆச்சரியமா எழுந்து உட்காந்து அதுக்குள்ள உனக்கு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டானாடி, கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ற அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமா உங்களுக்கு என்ன பொறாம, அவன் என்னோட பேஸ்பால் டீம்ல இருக்கான், அவனோட பேர் ஹேடம், அவனை காப்பாத்துறதுக்கு நான் படுற கஷ்டம் இருக்கே, சீக்கிரமா கல்யாணம் பண்ணாதான் அவனை என்னால காப்பாத்திக்க முடியும், அவன் என்ன பேஸ்பால் டீம்லயா இருக்கான் அப்படின்ற மாதிரி அக்கா 2 பேரும் கேட்க, ஆமா அவனுக்கு பேஸ்பாலும் என்னையும் மட்டும்தான் பிடிக்கும், அதெல்லாம் சரி கல்யாணம் பண்ணிக்கிறீங்க ஓகே, அதுக்கப்புறம் எப்படி உங்களோட வாழ்க்கை போகும், யாரு சம்பாரிச்சு கொடுப்பா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுவா அவன் தான் எனக்கு சம்பாரிச்சு கொடுப்பான், அவன் நியூயார்க்கோட கமிட்டியில ஜாயின் பண்ணிருக்கான், அதுவும் மேஜர் லீக்ல, அதுல மட்டும் அவன் ஸ்போர்ட்ஸ் மேன் ஆயிட்டானா, அதுக்கப்புறம் எங்களுக்கு கவலையே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த நேரத்துல பாட்டி, அப்போ உன்னோட படிப்பை விட்டுருவியாடி, இல்ல நான் படிப்பெல்லாம் விட மாட்டேன், நான் இங்கதான் இருப்பேன், மெடிக்கல் ஸ்கூல்ல சேர்ந்து என்ன பிளான் பண்ணணும் அதை கண்டிப்பா படிச்சு முடிப்பேன், இப்ப எதுக்காக அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னா சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவன் யூஎஸ்ஓ நியூயார்க்கோ எங்க போனாலும் நான் நிம்மதியா இருப்பேன் அப்படின்ற மாதிரி இழிச்சுக்கிட்டே சொன்ன உடனே 2வது தங்கச்சி ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டு தான் நம்ம கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கா, ஹே ஹேடம் எங்கடா இருக்க, உன்னோட லைஃப் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னே வச்சுக்கோயேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கர கலாய்க்க அந்த நேரத்துல பாட்டி முதல்ல அவனை கூட்டிட்டு வா, யாரு என்னன்னு பாக்குறோம், அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தி பேசலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கு பயங்கரமான சந்தோஷம். அப்படியே பாட்டியும் ஏஞ்சி போயிடுறாங்க. அந்த சமயத்துல ஹீரோயினும் பொறுமையா அவ பாட்டுல எதையுமே கண்டுக்காத மாதிரி போயிட்டு இருப்பா. இந்த பக்கம் 2வது தங்கச்சியோ செம்ம கலாய் 3வது தங்கச்சி பிடிச்சி கலாய்ச்சிட்டே இருக்க, எனக்கு படிக்க வேண்டியது நிறைய இருக்கு, நான் கிளம்புறேன்னு அவ எஸ்கேப் ஆயிடுறா. இவ தன்னோட அக்காவை பார்த்து, ஏங்கா உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்க போறான்னு சொல்லிட்டு இருக்கா, நீ பாட்டுல எதையுமே கண்டுக்காம
கண்டுக்காம அப்படியே போயிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, அதான் பாட்டி எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா அவனை வர சொல்லியிருக்காங்க, நேரா பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசலாமே, எனக்கும் வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி அவளும் கழட்டிக்கிறா. இந்த பக்கம் ஹயாங் மட்டும் என்ன குடும்பம் அது, எப்பா நீ எங்க இருக்க அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு உட்காந்துருக்கா. இந்த பக்கம் ஹீரோயின் ஆபீஸ்க்கு போகும்போது ஆப்போசிட்ல ஹீரோவை பார்த்துட்டு, ஐயோ இவன் வேற வரானே, ஆல்ரெடி நம்ம கூட ஃப்ரெண்டா பழக சொன்னானே, எப்படியாவது இவனை அவாய்ட் பண்ணணும் அப்படின்ட்டு கார்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு ஆபீஸ் லேடி வர அதுல ஒளிஞ்சுக்கிறா. இப்படியே மீட்டிங் நடக்கிற இடத்துல ஆஃபீஸ் ரூம்ல இருக்கும்போது எல்லா இடத்துலயும் அவாய்ட் பண்ணிட்டு தனித்தனியா ஓடுறாங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து காஃபி சாப்பிட்டுக்கிட்டே அவளோட ஒர்க்கை பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி இருக்கவன் கோட்டால அவன் மண்டையிலே அடிச்சிடறான். அந்த நேரத்துல ஹீரோ பாத்தீங்கன்னா நாயை கூட்டிக்கிட்டு அப்படியே வாக்கிங் வரும். ஐயோ நான் இங்க இருக்கிறது அவனுக்கு இப்படி தெரிஞ்சுன்னு ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஓடிடுறான். ஈவன் கான்ஃபரன்ஸ் மீட்டிங் நடக்கும்போது கூட ஒளறி கொட்டுறா. ஸோ அந்த சமயத்துல இந்த யூஎஸ்ல இருந்து வந்திருக்காங்க இல்லையா, அவங்களோட கொலாபரேஷன் நமக்கு வேண்டான்னு வேற சொல்ல, ஏன் அப்படின்ற மாதிரி பாட்டி கேட்கறாங்க. இல்ல நம்மளாலே இது வரைக்கும் நல்ல டிசைன்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சு, எதுக்கு அவங்க அப்படின்ற மாதிரி சொல்ல யாருமே அதை ஒத்துக்கல, பார்ட்டியும் அக்செப்ட் பண்ணல. அடுத்த சீன்ல காஃபி ஷாப்க்கு நாயை வாக்கிங் கூட்டிட்டு போயிட்டு ஹீரோ கூட்டிட்டு வந்து அதோட ஹவுஸ்ல விடுறான். அதுக்கப்புறம் அங்க இருக்க வேலைய ஓடி ஓடி செய்வாங்க. அதெல்லாம் தாத்தா பார்த்துட்டு, டேய் பொறுமையா போடா, உளுந்து வார போற அப்படின்னு சொல்லிட்டு நாயை கொஞ்சிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் ரொம்ப ஃபன்னான விஷயம் என்னன்னா, ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் தங்கச்சி இருக்கா இல்லையா யாங், அவ கூட எப்படியாவது பேசணும் அப்படின்னு கிம்மோட பர்சனல் அசிஸ்டன்ட் ட்ரை பண்ணுவாரு. அவளை வெளியில இருக்க கடையில எல்லாம் கூட்டிட்டு போய் ஃபுட் எல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. அந்த சமயத்துல அவ, என்னோட ஃப்ரெண்டை நான் மீட் பண்ண போறேன், அவன் என் கூட படிச்சவன், அவனை நீங்க பாக்குறீங்களா, அவனோட பேர் சுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பத்தியே புலம்பிட்டு இருக்கா. ஃபைனலி அவனோட போட்டோ கூட அவங்க கிட்ட ஷேர் பண்ண இவருக்கு செம்ம கடுப்பாகுது. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. மறுநாள் பாத்தீங்கன்னா ஹீரோட டிசைன்ஸ் எல்லாமே பாட்டிக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, அவன் பண்ணி கொடுத்த அந்த குட்டி பாப்பாவோட டிராயிங்கையும் அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த சமயத்துல எதுக்கு இவ தேவையில்லாம யூஎஸ் கொலாபரேஷன் வேண்டான்னு சொன்னா அப்படின்ற மாதிரி திங்க் பண்ண அதை பத்தி கேட்கறதுக்காக வெளில வருவாங்க. பட் அக்காவும் தங்கச்சியும் ஏதோ ஒரு விஷயமா அவசர அவசரமா வெளியில கிளம்பி போக, சும்மா ரெடி, எனக்கு இப்ப அவுட்டிங் இருக்கு, அதனாலதான் உன்னையும் சேர்த்து வெளியில கூட்டிட்டு வந்தேன், மரியாதை அங்க இருக்காத, நான் எங்கன்னு பாட்டி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, நீ பேசாம தாத்தாவோட காஃபி ஷாப்க்கு போயிடு அப்படின்ற மாதிரி சொல்ல, இவனும் அங்க போகாம ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் உட்கார்ந்து இருப்பா. அந்த சமயத்துல ஹீரோ அவங்க யூஎஸ் டீமோட அந்த இடத்துக்கு வந்துடுறான். இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. டக்குன்னு யாரோ ஒருத்தர் சாப்பிட்டுட்டு உட்கார்ந்து இருப்பாரு. அவரோட பக்கத்துல போய் உட்காந்துக்கிட்டு இப்படியும் அப்படியும் முழிச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு பக்கத்துல இருந்தவரோ, ஏங்க எனக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, ப்ளீஸ்ங்க கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் பார்த்து மூஞ்செல்லாம் மூடிக்கிட்டு ஓடுறா. பட் ஹீரோ அதை நோட் பண்ணிடுறான். அடுத்த சீன்ல அவ பார்க்ல போய் உட்காந்துக்கிட்டு இப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எப்ப அவ பாய் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வீட்டுக்கு வருவாளோ, பாட்டி சும்மா கேள்வி கேட்பாங்களே அப்படின்ற மாதிரி பார்க்ல ஏதோ டிசைன் எல்லாம் பண்ணிட்டு உட்காந்துருக்கும் போது அந்த நேரத்துல ஹீரோ குட்டி பசங்களோட அந்த சீட்ல இருக்க குட்டி பசங்களோட பால் விளையாண்டுட்டு இருக்கான். அதை ஹீரோயின் பார்த்துட்டு அங்கேருந்து கடகடன்னு எஸ்கேப் ஆக அந்த பால் அவளோட தலையில பட்டுறது. இருந்தாலும் குடுகுடுன்னு ஓடி போய் புதர்ல ஒளிஞ்சுக்கிறான். ஏங்க அவங்க தலையில பால் பட்டுருச்சு, சாரின்னு சாரி கேட்டுட்டு நிக்கிறான். இந்த பக்கம் ஹீரோயினால யார் கூடவும் பழக முடியல. வேற ஃப்ரெண்டா பழகணும்னு கேட்டான் இல்லையா, அதனாலதான் இப்படி ஒதுங்கி ஒதுங்கி போவா. அடுத்த சீன்ல இப்படியே ஒதுங்கி போறத பார்த்துட்டு அவளை பழுக்க டைமா ரோட்ல பார்த்துட்டு பேச ட்ரை பண்றான். அந்த சமயத்துல ரோட கிராஸ் ட்ரை பண்ணுவா. அப்போ வேகமா ஒரு கார் வர காப்பாத்துறன்ற பேர்ல புடிச்சு தள்ளி விட்டுறான். அதுல அவ பேக்ல இருந்ததெல்லாம் கொட்டிடுது. அந்த சமயத்துல இவளுக்கு செம்ம கோவமும் ஆத்திரமும் வந்து, இங்க பாருங்க என்னால யார் கூடவும் பழக முடியாது, என்னோட மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம ஃப்ரெண்டா பழகணும், அப்படி பழகணும், இப்படி பழகணும்னு நீங்க சொன்னதுனால என்னால உங்ககிட்ட பேசக்கூட முடியல, என் வாழ்க்கையில நான் நிறைய விஷயங்களை இழந்துட்டேங்க, என்னால அதுல இருந்து மீண்டு வர முடியல அப்படின்ற மாதிரி ரொம்ப விரக்தியா பேசிட்டு அவ பாட்டுல கிளம்ப. அந்த சமயத்துல உங்க கையில இப்ப அடிபட்டு இருக்கு, அது பிராக்சர் ஆயிடுச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், தயவு செஞ்சு இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் வாங்க, என் கூட நீங்க ஃப்ரெண்டாலாம் பேச வேண்டாம் அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டா ஹாஸ்பிட்டல் கூட்டு போறான். அந்த இடத்துல அவளுக்கு கையை எக்ஸ்ரே பண்ணி பாக்குறாங்க. அவன் சொன்ன மாதிரி பிராக்சரும் ஆயிருக்கு. அதுக்காக கட் எல்லாம் போட்டுட்டு இருக்கும் போது கையை ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி நர்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. இவனும் வெளியில வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த சமயத்துல ஹீரோயின் கையில இருந்த அந்த பேக் எல்லாமே இருந்துச்சு இல்லையா, அதை பாக்குறான். சோ இவ ஹோட்டல்ல இருந்திருப்பா போல இருக்கு. இவனை பார்த்துட்டு ஓடினா இல்லையா, அது இவதான் அப்படிங்கறத கன்ஃபார்மும் பண்ணிக்கிறான். இதுக்கு இப்படி என்ன பார்த்து ஓடிட்டு இருக்கா, இவளுக்கு அந்த விஷயங்கள் இன்னும் மறக்கல போல இருக்கு, என்கிட்ட லவ் சொன்னவ இன்னும் அதை நினைச்சிட்டே இருக்கா போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றான். இவனாலையும் நான் தான் அதுன்னு சொல்ல முடியாததுக்கு ரீசன் நமக்கே தெரியும் இல்லையா. அடுத்து அவ ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு வெளியில வந்தோடனே, இனிமே உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், ஃப்ரெண்டா இருங்கன்னு கேட்கவும் மாட்டேன், அப்படி கேட்டதுக்கு சாரி அப்படின்ட்டு கேப்ல ஏத்தி அவளை அனுப்பிடுறான். இவளுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. அடுத்த சீன்ல இவ வீட்டுக்கு வரா. அப்ப அவளுக்கு போன்
வருது பார்க்கு கிட்ட இருந்து. தாத்தா கால் பண்ணி என்னம்மா கையில அடிபட்டுருச்சா அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாரு. அப்புறம் ஏன் நீ காஃபி ஷாப்க்குலாம் அடிக்கடி வரதே இல்ல அப்படின்ற மாதிரி கேட்க, இன்னைக்கு டின்னர் என் கூட சாப்பிட வரியா அப்படின்ற மாதிரியும் கூப்பிடுறாரு. சோ தாத்தா வந்தா அந்த இடத்துல கண்டிப்பா அவனும் வருவான் அப்படின்றத யோசிச்சு பார்த்துட்டு பெட்ல அப்படியே சாயிரா. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தாத்தா ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அப்பதாங்க அவன் வீட்டுல செடியை மண்ணுக்குள்ள மாத்தி வச்சான் இல்லையா, அதை கவனிக்கிறான். அந்த சமயத்துல ஏன் இப்படி ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, திடீர்னு அதுக்கு ஒரு ஷாக்கடா, இது வரைக்கும் தண்ணிக்குள்ள கிடந்துச்சு, நீ மண்ணுக்குள்ள மாத்தின இல்லையா, அதுல நம்ம எங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரி அதை ஃபீல் பண்ணும், அதுக்கு புரிய வைக்கணும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சில சமயம் அந்த பிளான்ட் ரெக்கவர் ஆகும், சில சமயம் புதுசா வந்த இடத்துல சூட் ஆகாம அது செத்து போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பதான் ஹீரோவுக்கும் ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. திடீர்னு அவளை போய் ஃப்ரெண்ட் ஆயிருன்னு சொன்னா அவ இருந்த சூழ்நிலை வேற இல்லையா, எப்படி அடாப்ட் ஆவா அப்படின்னு யோசிச்சவன் அவர்கிட்ட ஜாலியா பேசிட்டு ஹார்ட் எல்லாம் காமிச்சு அவரை அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் திங்க் பண்ணியே பாக்குறான். நானும் அவளை அப்படியே விட்டு இருந்திருக்கணும், ஃப்ரெண்டாக ஒன்னு சந்தோஷப்படுத்துறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்க கூடாது, அதனாலதான் பயந்து பயந்து ஓடுறா அப்படின்னு ஃபீல் பண்றான். இந்த பக்கம் ஸ்கூல்ல காட்டுறாங்க, பேஸ்பால் டீம்ல ஆடம் இருக்கான் இல்லையா, அவனுக்கு பயங்கரமான சந்தோஷம். தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தன்னை பார்க்க வரதுக்காக குடுகுடுன்னு போனை எடுத்துட்டு ஓடி வந்துட்டு இருப்பான். அந்த நேரத்துல பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ரோட கிராஸ் பண்ணுவாங்க. ரெண்டு பேரும் போன்ல தானே பேசிட்டு இருக்காங்க. அப்ப கார் வந்து வேகமா பிரேக் போட, என்னாச்சு உனக்கு ஆக்சிடென்டா அப்படின்னு துடிச்சு போனவ அங்கேருந்து ஓடி வரா. அதே சமயத்துல இவனும் ஆப்போசிட்ல ஓடி வந்து, ஏய் நான் சேஃபா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி கை காட்ட, இவ ரோட்லயே உட்காந்து செமையா அழ ஆரம்பிக்கிறான். எனக்கு பயம்டா, எங்க அப்பா அம்மா ஆக்சிடென்ட்ல செத்து போனாங்க இல்லையா, அதே மாதிரி கார் ஆக்சிடென்ட்ல உனக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல, ஏய் நல்லா இருக்கேன்டி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு பாட்டிக்கு ஞாபகம் மறதி போல இருக்கு, அது நல்ல ரோட்லயே நின்னாங்க, அவங்கள சேவ் பண்ணி அந்த பக்கமா விட்டேன்டி அவ்வளவுதான் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு போகும்போது, எங்க வீட்டுல கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க, நம்ம சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஜாலியா பேசிட்டு போறாங்க. அடுத்த ஆபீஸ்ல காட்டுறாங்க, எல்லாரும் உட்காந்து ஜாலியா என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அந்த இடத்துக்கு வரா. அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு திரும்பவும் ரிசர்வா தயங்கி அவளோட ரூம்குள்ள போனவ உட்காந்துட்டு இவங்கள என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இப்படி ஆட்டடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அவங்களே பார்த்துட்டு எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, எல்லாரும் கூட என்னால மட்டும்தான் மெங்கிலாக முடியல அப்படின்னு யோசிச்சவ இவளை எல்லாரும் நோட் பண்றாங்கன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் கிளாஸ் டோர்ஸை அப்படியே பிளைண்ட் ஆக்கிடுறா. அடுத்த சீன்ல இப்போ பாட்டி ஹீரோயினையும் உட்கார வச்சு இந்த ஃபேப்ரிக்ஸ் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அங்க ஒருத்தன் காமெடியா ஏதாவது ஒண்ணு சொல்லி பாட்டியை கடுப்பேத்திட்டே இருப்பான். இந்த தடவையும் அவன் சொல்றத அக்செப்ட் பண்ணாத பாட்டி, வாடா உன்ன தனியா பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோயினும் தனியா பேசுற ஒரு சிச்சுவேஷன். அப்ப இவ ஏதோ பேச வருவா. அந்த சமயத்துல வேலையை பத்தி மட்டும் பேசிட்டு அவன் பாட்டுல அங்க இருந்து கிளம்ப இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அடுத்த சீன்ல ஹீரோயினோட தங்கச்சி இருக்காலையும் அவ ஆபீஸ்ல உட்காந்து தன்னோட பாய் ஃப்ரெண்ட பத்தி செம்மையா பேசிட்டு இருக்கா. அத கிம்மோட பிஏவும் கவனிச்சுட்டு அவரு இன்னொரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சமயத்திலயும் அவர் காது பட பாய் ஃப்ரெண்ட பத்தி பேசி கலாய்ச்சி எல்லாரையும் மீட் பண்றதுக்கு இங்க வரான் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவன் பாத்தீங்களா கை நிறைய பொக்கை எடுத்துட்டு வந்து அங்க இருக்க கேர்ள்ஸுக்கெல்லாம் கொடுக்குறான். இவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கவன் எல்லா கேர்ள்ஸ் கிட்டையும் பேசிட்டு இருக்கான். பட் இவ்வளோ அவங்கிட்ட பேசிட்டு இருக்காளே, ஒருவேளை இவன் ஃபெமினிஸ்டா இருப்பானோ அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு தாட். இந்த பக்கம் ஹீரோயினும் ஃபேஷன் டிசைனிங்காக நிறைய விஷயங்களை பாக்குறதுக்காக ஏன்ஷியன் டெம்பிள்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த சைட்டுக்கு போட்டோஸ் பிக்சர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றதுக்காக போயிருக்காங்க. அந்த பாட்டி தான் சொல்லியிருப்பாங்க. எனிஹவ் அந்த இடத்துக்கு ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ பாருங்களேன், இந்த ஜான்சன் காலகட்டத்தில் எப்படியாப்பட்ட ட்ரெஸ் எல்லாம் போடுவாங்களோ அதே மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த இடத்த சுத்தி பார்க்கறதுக்காக வந்திருப்பான். அதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சரிவா அப்படின்னு கூட்டிட்டு போய் அங்க இருக்க ஸ்கல்ப்சர்ஸ், பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையும் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அங்க இருக்க ஆர்ட்டை பார்த்தாலே ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. அவ்வளோ அழகா நேச்சுரலான பெயிண்டிங்ஸ் எல்லாம் பண்ணிருப்பாங்க. சோ இவன் இப்படியாப்பட்ட ட்ரெஸ் போட்டுட்டு வந்ததுனால அங்க நிறைய விசிட்டர்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இவங்க கிட்ட வந்து செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிறாங்க. இவனை பார்த்தா லைட்டா கிரேசியா இருக்கு ஹீரோயினுக்கும். சோ அவ கையிலேயே நிறைய விஷயங்களை டிராயிங் பண்ணிட்டு இருக்கா. அந்த சமயத்துல ஹீரோயினோட பேர் ஹரான் இல்லையா, யாரோ ஒருத்தவங்க ரான் அப்படின்ற மாதிரி கூப்பிட அவ்வளவுதான் வரைஞ்சிட்டு இருந்தவ அப்படியே பெயினா வச்சுட்டு எங்கேயோ காண போயிடா. இந்த பக்கம் இவன் ட்ரெஸ் மாத்த போனவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து பார்க்கும்போது ஹீரோயினை காணோம், அவளோட திங்ஸ் மட்டும் இருக்கு. எங்க போயிருப்பா இவ அப்படின்ட்டு அந்த டெம்பிள் முழுக்க சுத்தி பாக்குறான். ஃபைனலா தனியா ஒரு மண்டபம் மாதிரி இருக்குங்க, அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கா. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, இதுக்காக இவ்வளவு தூரம் வந்து தனியா உட்காந்துட்டு இருக்க, என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்டபடி அவகிட்ட போக டக்குன்னு அவ கண்ணெல்லாம் தொடச்சுக்கிட்டு, ஒன்னும் இல்ல நான் சும்மா வந்தேன், இந்த இடம் ரொம்ப என்ன இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அதனாலதான் உட்காந்துருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, பரவாயில்ல உட்காந்துருக்கேன், நானும் கொஞ்சம் உட்காந்து இந்த இயற்கையை ரசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப பொறுமையா நான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு காரணம் யாரும் என்ன ரான்னு கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, அது எங்க அம்மாவோட குரல் மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் யாருன்னு போய் பார்த்தா வேற யாரோ எங்க அம்மா நிக்கிற மாதிரியே இருந்துச்சு, அவங்களோட ஃபீல் வந்துச்சு, அதனாலதான்
இந்த இடத்துல வந்து உட்காந்துட்டேன், நீங்க ஒன்னும் தப்பா நினைக்காதீங்க, உங்களை விட்டு ஓடி வந்து நினைக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அப்ப உங்களோட மனசுலயும் அம்மாவோட ஏக்கங்கள் இருக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த சமயத்துல அப்படியே பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. ஆக்சுவலா அவங்க அப்பா, அம்மா, லாஸ்ட் தங்கச்சி 3 பேரும் கார்ல போயிருப்பாங்க. அந்த சமயத்துல இன்னொரு கார்ல இந்த 2 பொண்களும் பாட்டியும் டிராவல் பண்ணிருப்பாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் அவங்க அப்பா காரை ஓட்டிட்டு போனவரு ரோட கவனிக்காம யூட்டர்ன் எடுத்துறாரு. அந்த சமயத்துல வேகமா அந்த லாரி அவங்களோட காரை ஆக்சிடென்ட் பண்ண, அதுல அப்பாவும் அம்மாவும் ஸ்பாட் அவுட். அதை நினைச்சு இவ இன்னும் துக்கத்திலே இருக்கா. அதே மாதிரி தாங்க என்னோட மனசுலயும் சில காயங்கள்லாம் இருக்கு அப்படின்ட்டு இவனுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் அவன் ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கும் போது ஹீரோயினோட ஞாபகங்கள் மட்டும்தான் வந்திருக்கும். அதை நினைச்சு பார்த்து ஃபீல் பண்றான். அந்த சமயத்துல ஹீரோயினும் இங்க என்ன மன்னிச்சிருங்க, உங்ககிட்ட ரொம்ப ஹார்ஷா பேசிட்டேன், என்னால எந்த விஷயத்துலயுமே இன்வால்வ் ஆக முடியாததுக்கு இதுதாங்க காரணம், நான் நிறைய பேரை இழந்துட்டேன், ரொம்ப ரூடாகவும் குரூவலாகவும் உங்ககிட்ட பேசிட்டேன், சுத்தமாக என்னால் யாரு கூடவும் மிங்கிள் ஆக முடியல. லைஃப்பில் எனக்கு இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. என்னோட காதலனை நான் பார்க்க போகும்போது அவன் பாம் பிளாஸ்ட்ல இறந்து போயிட்டான். அது இன்னும் என்னை பாதிச்சிருச்சு. அதனால அவனை தவிர வேற யாரையுமே என்னால் திங்க் கூட பண்ண முடியல. ஈவன் ஃப்ரெண்டாக கூட ஒரு பிஸ்னஸ் மீட்டில் கூட உட்காந்து யார் கூடவும் பேச முடியலங்க. ஆனால் நீங்கள் 3 மாசத்துல போறேன்னு சொன்னது என்னாலையா அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த நேரத்தில் அந்த கோவிலில் ஈவினிங் டைம்ல லைட் போடுவாங்க போல இருக்கு. அது செம்மையா இருக்கு பார்க்கறதுக்கு. டக்குனு ஹீரோ பேச்ச மாத்தி அவளை டைவர்ட் பண்ணி, அங்க பாருங்களேன் லைட் சூப்பரா எரிஞ்சிட்டு இருக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாங்க இதை போட்டோ எடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு இவ மொபைலை தேட, ஏங்க மொபைலை அங்கேயே வச்சுட்டு வந்துட்டீங்க, என்னோட மொபைலும் அங்கதாங்க இருக்கு, உங்களோட பேக்கும் அங்கதான் இருக்கு அப்படின்னு குடுகுடுன்னு அங்கேருந்து ஓடி வராங்க. அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க. ஆக்சுவலா ஆபீஸ்ல ஹீரோயினோட தங்கச்சி இருக்கா இல்லையா, அவளுக்கு தன்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட பேசுறதுன்னா ரொம்ப இஷ்டம். அப்படியே போன்ல பேசிக்கிட்டே 4th நம்பரை பிரஸ் பண்ண, அந்த சமயத்துல கிமோட பிஏ நின்றுட்டு இருக்காரு. அவர் 3rd ஃப்ளோரை பிரஸ் பண்ணி உங்களை பாட்டி மீட் பண்ணோன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி லிப்ட்ல இருந்து அவங்கள இறக்கி விட்டுட்டு அவர் பாட்டுல லிப்ட்ல போயிடுறாரு. இந்த பக்கம் இவங்க பாட்டியோட ஆபீஸ் ரூம்ல வந்து பாக்குறாங்க. பாட்டியை காணோம், ஏன் இப்படி பண்ணாரு அப்படின்னு யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்கா. இந்த பக்கம் இவங்க லைட் எல்லாம் போட்டோ பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பொறுமையா நடந்து அவங்க வீட்டுக்கும் வந்துடுறாங்க. அப்ப தெருவில் இருக்க 3 பசங்க, நீ பால எங்களுக்கு விளையாண்டு காட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோவும் விளையாண்டு காட்ட அந்த பசங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அத ஹீரோயினும் ரசிக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல இந்த பசங்க எல்லாருமே, நான் தாத்தாவோட காஃபி ஷாப்ல இருக்க இல்லையா, அங்க பக்கத்துல தான் இருக்காங்க, நல்ல க்ளோஸ் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மொபைல்ல ஏதோ மெசேஜ் வருது. டக்குன்னு எடுத்து பாக்குறான். ஹே, இது ஜேரிமி நம்மளோட பவுலிங் கேமை பத்தி கமெண்ட் பண்ணிருக்கான். என்னன்னா, நீ மனுஷனே கிடையாது, நீ ஒரு கேப்பிபரா அப்படின்ட்டு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்ல, கேப்பிபராவா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, அது பெரிச்சாலின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, நான் அப்படி ஒரு எலியை பார்த்ததும் இல்ல, நான் கேள்விப்பட்டதும் இல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறா. ஒன்னால மட்டும் எல்லார் கூடயும் ஜாலியாவும் ஹாப்பியாவும் மிங்கிளாக முடியுதுல்ல, உன்னை பார்த்தா எனக்கு லைட்டா பொறாமையா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி இவன் இந்த பக்கம் பேசிட்டு இருக்க. இவனும் மொபைல்ல இருக்க அந்த பிக்சரை ஜூம் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த பெரிய எலி குரங்கு கூடயும் பறவை கூடயும் விளையாண்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு. சோ இதுல இருந்து ஹீரோயினுக்கு இவனால எல்லார் கூடவும் மிங்கிளாகி பேச முடியும் அப்படின்றது புரிஞ்சிச்சு அப்படிங்கறது இவனும் புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின், இன்னைக்கு ஃபுல்லா என்ன ரொம்ப ஹாப்பியாவும் சந்தோஷமாவும் பாத்துக்கிட்ட, எனிஹவ் நான் வீட்டுக்கு கிளம்பணும், போயிட்டு வர அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ பாட்டுல போக, இவன் என்ன இவ டக்குன்னு போயிட்டா அப்படின்ட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து, நான் உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேட்கணும்னு இருந்தேன். ஆக்சுவலா அந்த டிராயிங் ஆர்ட் ஷோ நடந்துச்சு இல்லையா, அந்த இடத்துக்கு வந்திருந்தேன். அப்ப நீ மட்டும் அந்த பனியில உறைஞ்சு போன ஒரு குண்ட்லி மேனை அப்படியே பார்த்துட்டு இருந்த, அதுல உனக்கு என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, அப்படியே உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்கான். அந்த சமயத்துல நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். ஆக்சுவலா என்னோட வாழ்க்கையில என்னை யாருக்குமே பிடிக்கல. ஈவன் எங்க அப்பா எங்க அம்மாவை வெறுத்ததுனால, அவங்க டிராயிங்ல இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால நான் டிராயிங் பண்ணக்கூடாதுன்னு என்னையும் வெறுத்தாரு. அதே மாதிரி ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டாரு. அங்க இருக்க பசங்கெல்லாம் புல்லிங் பண்ணானுங்க. அது பிடிக்காம ரூம் எடுத்து தங்கின. அந்த சமயத்துல எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் சாட் பண்ணி என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தா. அவளால மட்டும்தான் நான் 2 முறை உயிர் தப்பிச்சேன்னா பாத்துக்கோ ஏன் அப்படின்ற மாதிரி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்து, இவதான் அவ அப்படின்றத மட்டும் சொல்லாம ஒரு பர்சன் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு சொல்லியிருப்பான். அடுத்த சீன்ல ஹீரோயின் ஹீரோ கிட்ட இதெல்லாம் கேட்டா இல்லையா, அப்படியே உடஞ்சு போய் நடந்து போயிட்டு இருக்கா. திடீர்னு பார்த்தா ஹீரோ அந்த பக்கமா நடந்து போகிறத பார்த்துட்டு, டே உனக்கு பிடிச்ச காஃபி இந்தா அப்படின்ற மாதிரி தூக்கி போட, ஏங்க எனக்கு இப்ப காஃபி வாங்கி கொடுத்தீங்க, இது என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, இது வேலிடிட்டி இருக்குடா, சுத்தி முத்திய பார்க்காத, உனக்கு பிடிச்ச காஃபி வாங்கி தூக்கி போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி ரோட்டுக்கு அந்த பக்கத்துல இருந்து கத்த, இவனுக்கு தான் சரியா காது கேட்காதே, அதனால எனக்கு சரியா காது கேட்காதுங்க, இந்த பக்கமா வந்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இரு நானே அந்த பக்கம் வரேன்ட்டு இவ ரோட கிராஸ் பண்ணி கிட்டக்க போனவ, உனக்கு பிடிச்ச காஃபியை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன், அது எக்ஸ்பைரி டேட் இல்லன்ற மாதிரி நீ திருப்பி திருப்பி பாக்குற, அது நல்ல காஃபி தான் குடி அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் வேலிட் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமா வேலிட் அப்படின்ற மாதிரி
இவளும் சொல்லிக்கிட்டே நின்னுட்டு இருக்கா. அந்த சமயத்துல நீங்க இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தீங்க, உங்களால மத்தவங்க கூட மிங்கிள் பண்ணி பேச முடியும், பட் நீங்க மட்டும் ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சு பாருங்களேன், இப்போ கை கொடுங்க அப்படின்ட்டு அவளுக்கு ஷேக்கன் கொடுக்கறான். அந்த சமயத்துல ஒரு கார் பிளாஷ் லைட் அடிச்சுட்டு போக டக்குன்னு அவனோட மைண்ட்ல அவனுக்கு ஏற்பட்ட அந்த ஆக்சிடென்ட் அப்படியே மனசுல வர ஹீரோயின் அப்படியே பார்த்தபடி பாஸ்ட நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி இவளும் அவனையே முறைச்சு பார்க்க இதோட இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலா இவகிட்ட பேசுற ஒவ்வொரு நிமிஷமும் இவனோட பாஸ்ட் எல்லாம் ஞாபகத்துல வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் என்னதான் நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். ஸோ மறக்காம இந்த சேனலை புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் நோட்டிபிகேஷனை ஆன் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். தேங்க்யூ.